வியூஸ் வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். நீ நான் காதல் சீரியலுக்கான அப்கமிங் எபிசோட்ல இப்படி ஒரே பெட்ல தனித்தனியா படுத்துக்கிறாங்க ராகவ் அபி ரெண்டு பேருமே. சுந்தரி ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க, அபியோட ரூமுக்கு வராங்க. ஒரு கெட் டுகெதர் பார்ட்டி இருக்கு, அதை பத்தி அபி கிட்ட சொல்றதுக்காக வராங்க. படுக்கையில நடுவுல தலைக்காணி போட்டது சுந்தரி பார்த்துட்டு என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க அஞ்சலி கிட்ட. ரொம்பவே குழம்பி போறாங்க. ஆகாஷ் ராகவ் இவங்க ரெண்டு பேரோட கல்யாணம், திடீர் கல்யாணம் அப்படின்றதுக்காக ஒரு கெட் டுகெதர் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணி எல்லாரையும் இன்வைட் பண்றாங்க. அவங்க எல்லாம் ஒரு மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஓ, இவங்க ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சிங்க தானே, திடீர்னு என்ன ராகவுக்கு கல்யாணம் பண்ண வேண்டிய அப்படி என்ன அவசியம் ஏற்பட்டுச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த பொண்ணு கூட நிறைய தடவை நான் இங்க பாத்திருக்கேனே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறத பார்த்து ராகவ் என்ன பண்றாங்க, பாட்டி முன்னாடி இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டிருக்க மாதிரி அப்படின்றத காட்டிக்க கூடாது அப்படின்றதுனால, இங்க பாருங்க எல்லாருக்கும் நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், இவங்க என்னோட ஒய்ஃப், யாருமே இவங்களை பத்தி தப்பா பேசுறதுலாம் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வார்ன் பண்றாங்க. கேட்ட பாட்டிமா ஒரு ராகவ் கொஞ்ச நேரம் அமைதியா இருப்பா, எதுக்காக இப்படி பேசிட்டு இருக்க பெரியவங்க கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கோவத்தோட கிளம்பிடுறாரு ராகவ். அப்புறமா பரவாயில்ல, உங்க ரெண்டு மருமகள்களும் ரொம்பவே அழகா இருக்காங்க, ரொம்ப கொடுத்து வச்சவங்க தாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. இடையிலே ராகவ் அப்படி ரெண்டு பேருக்கும் சண்டை ஏற்படுது. அதுக்கப்புறம் வீட்டுல இருந்து அத்தமா மறு வீட்டுக்காக கூப்பிட்டு வந்திருக்காங்க. அப்புறம் அபி தொலைஞ்சு போறாங்க. அதுக்கப்புறம் ராகவ் தேடி தேடி அலையிறாரு அபி திடீர்னு கிடைக்கிறாங்க. ஒரு கோவில்ல போய் பாக்குறாங்க. அந்த சமயத்துல பார்த்துட்டு அவங்கள பயங்கரமா திட்ட ஆரம்பிக்கிறாங்க. என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அம்மா என்ன பண்றாங்க, வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க அபிய. ராகவ் இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாண விஷயம் முரளிக்கு தெரிவது. இதை கேட்டு ரொம்பவே அதிர்ச்சியா போய் நிக்கிறாரு. எல்லாத்தையும் பார்த்து அதிர்ச்சியான முரளி கிட்ட என்ன பண்றாரு, ராகவ் போய் பேசுறாரு. என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல, எனக்கு எதுவும் தெரியாது நினைச்சிட்டு இருக்கியா, அக்காவோட வாழ்க்கைக்காக பாக்குறேன், இல்ல உன்னை என்ன பண்ணுவனே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு தானே இந்த மாதிரி வேலைலாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றது கேட்டு என்ன பண்றாரு, அதிர்ச்சி ஆகுறேன். என்ன இது, அப்ப அபியும் சேர்த்து தப்பா தான் நினைச்சிருக்கான், அதே மெயின்டைன் பண்ண வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு முரளி என்ன பண்றாங்க, ஆமா உன்னால என்ன பண்ண முடியும், போய் உங்க அக்கா கிட்ட சொல்றியா, போய் சொல்லு போ. அக்காவோட ஹெல்த்துக்காக என்ன பண்றாரு, ராகவும் அமைதியா போறாரு. இதுக்கப்புறமா அபி ராகவ் இவங்க ரெண்டு பேரோட கல்யாண கேசட் வருது. இதை பார்த்து ரொம்பவே கடுப்பாகி போறாங்க சுந்தரியும். இதுக்கப்புறமா முரளியோட உண்மை முகம் அபிக்கு தெரிய வருதா இல்லையா, அது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காம நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.